இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இல்லையா காசு கொடுத்து டிக்கெட் இருந்தா முதல்ல போகணும். தாடியா மிஷா தெரியா முந்தப்படாது போங்க. சீட் இருக்கு ஆனா பெரியவங்க பக்கத்துல உட்காந்தா அவ்வளவு மரியாதை இருக்காது. நான் அப்படியே ஓரமா டிரைவர் பக்கத்துல உட்காந்தா ரோடு காத்துல பாத்து. ஏய் யாரா விசில் அடிக்கிறது? 6 வரைக்கும் பிறந்தவனே ஆள் ஏறிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? வாரியாத்தா வாரியாத்தா ஊரு போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். வேண்டுதலா கரெக்டா கட்டுவிட்டா? வாய் திறந்து பேச மாட்டேன் நீ? இல்ல பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் வரதான், யார்ட்டையும் பேசுறது இல்ல. அப்ப டிக்கெட்? டிக்கெட் எடுப்பேன். உங்களை கூட ஒரு டிக்கெட் சேர்த்து எடுத்துட்டு போறது. அப்பா கண்டக்டர் ஒரு 2 டிக்கெட். எங்களுக்கு எல்லாம் டிக்கெட் வாங்க வேண்டாம். டிக்கெட் எடுக்காம எப்படிப்பா பஸ்ல? கவர்மெண்ட் பஸ்ல உன்ன மாதிரி கேனையும் தான் டிக்கெட் வாங்கிட்டு போவானுங்க. நான் துபாயில இருந்து வரும்போது ஃளைட்லயே டிக்கெட் வாங்கல. ஃளைட்லயா? எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி? அப்படி. இப்போ பஸ்ல டிக்கெட் வாங்கலாம் என்ன பண்ணுவாங்க? நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டி கழுத்தை சேத்து அடிச்சு இறக்கி விடுங்க. ஓ, இப்போ ஃளைட்ல டிக்கெட் வாங்கலனா பறக்கும் போது பாதி வெளியில எப்படி இறக்கி விடுவான்? ஆமா. எப்பா இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேனப்பா. ஆமா யார்? எதுங்க? ஆஹா வளைய விரிக்கிறா வம்பளுக்குறானே. வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிட கூடாதா சாமி? ஆமா செக்கிங் வருவான்ல, செக்கிங் வருவான்ல, வருவான்ல. வரட்டும். ஏன் எடுக்கலன்னு கேட்பான்ல. போடா வெண்ண. உன்னை வேணா இப்படி மரியாதை திட்டுவானா? அன்னைக்கு உன் மச்சான் எப்படி திட்டினா உன்னை? எப்படி? நீ டிக்கெட் எடுக்க வேணாப்பா. எனக்கு ஆன எடுத்துக்க, நீ பேசாம இருந்தா போதும். சும்மா போய் உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும். நீ இந்த வண்டியில ஏறணும் இல்ல, உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. ஐயோ கண்ணு ஆரம்பத்திலே கண்டு போச்சு. வந்துட்டாங்கல்ல. அட சும்மா இருமா, கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல. எப்ப பார்த்தாலும் விளையாடுறான். 2 பேருமே டிக்கெட் எடுக்கல. மறந்துட்டேன். நானாச்சும் எடுத்துட்டு அதையும் கெடுத்து விட்டேன். ஐயோ இப்ப என்ன பண்றது தெரியல. வர்றானே இந்த பாரு, நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேட்கலையா? நான் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றேன், நீ முடிச்சிருக்க மாதிரி ஆக்ட் பண்ண. கொரட்ட விட சொன்னா ஊழ விடுற. அட சும்மா இருப்பா. டிக்கெட் சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? டிக்கெட் டிக்கெட் கொடுங்க. ஒரே ஒரு டிக்கெட் என்னது? இவருக்கு டிக்கெட்? கண்டநாயகி நான் எதுக்கு டிக்கெட் வாங்கணும்? எந்த நாய்கிட்ட டிக்கெட் இல்லையோ அந்த நாயை கேளுங்க. சார் இவன் பிராட் சார், இது நேத்து டிக்கெட் முதல்ல செக் பண்ணுங்க. யாருக்கிட்ட? இது இன்னைக்கு டிக்கெட் தான். ஓன் டிக்கெட்டுங்க. நான் அப்பவே உன்னை டிக்கெட் எடுக்க சொல்லி சொன்னேன்ல. கேட்டா கவர்மெண்ட் பஸ்ல கேனப்பை தான் டிக்கெட் எடுப்பானா. அது மட்டும் இல்ல, இவரு துபாயில இருந்து வரும்போது பிளைட்லயே டிக்கெட் எடுக்காம தான் வந்தாராம். சரி சார், செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா என்ன சொல்வீங்கன்னு சொன்னா பொடா வெண்ண. அதை மீறி இப்படி பெருமூச்சு விட்டா கெட்ட கெட்ட வார்த்தையில வாயிலே வயலின் வாசிப்பாராம். ஆத்தாடியாவது காத்தாடியாவது டிக்கெட் எடுக்க வக்கல வெள்ள வெட்டி வெள்ள சட்டை. என்னடா இப்படி எத்தனை பேரை கிளம்பிறீங்க? இவர் ஒருத்தர் தான். ஏன் எந்திரானா? கூப்பிடுறாங்கல்ல, போங்க சார். சார் சார் கொஞ்சம் இருக்கு சார், ஒரு நிமிஷம் சார். எப்பா உனக்கு அம்மா இவன் மட்டும் வேற யாரும் கேரண்டி கேட்டலாம் போட்டு ஒரு ஊர்க்காரன் நான் இப்படி எக்கச்சக்கமா மாட்டிட்டு நல்லா வாப்பா இருக்கு. காப்பாத்துப்பா. இந்த 50 ரூபாவை லஞ்சம்னு சொல்லி கொடுத்துரு. இது அடி வாங்குறதுனால சொல்லப்படாதா? காது கொஞ்சம் கேக்குது. கொஞ்சம் இரு வர்றேன். யோ கை நீட்ட வேலையெல்லாம் வச்சுக்காத. இந்த 50 ரூபாய் லஞ்சமா வச்சுக்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும். அவங்கள சுற்றி